இந்த ஆசீர்வாதம் ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களே கடவுள் ஆஸ்வதிப்பாராக. இஸ்ரேல் மக்கள் எகிப்துல அடிமைத்தன வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அந்த ஜனங்களை மிகவும் அதிகமாக அடிமைப்படுத்துகிறான், துன்புறுத்துகிறான். இப்படிப்பட்ட வேலையில இஸ்ரேல் மக்கள் கடவுளை நோக்கி அபயமிட்ட பொழுது, கடவுளை நோக்கி ஜெபித்த பொழுது கடவுள் மோசே அழைக்கிறார். மோசே, நான் திக்குவாயன், நான் பயந்தவன், நான் எப்படி பேசுவேன், அந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் எப்படி நிற்குவேன், அந்த ராஜாவின் முன்பாக நான் எப்படி பேசுவேன் சொல்லி தனது முடியாமையை குறித்து சொல்லும் பொழுது கடவுள் மோசேக்கு துணையாக ஆரோனை அனுப்புகிறார். அப்போ மோசேயும் ஆரோனையும் அனுப்பும் பொழுது கடவுள் முன்னதாகவே சொல்றாரு மோசே கிட்ட, நீ பார்வோனிடத்துல போகும்போது பார்வோன் செவி சாய்க்க மாட்டான், அவனுடைய இதயம் கடினப்படும், அவன் ஜனங்களை போக விட மாட்டான், நீ சொல்றதை நம்ப மாட்டான் என்று சொல்லி கடவுள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடவுள் மோசேயும் ஆரோனையும் பார்வோனிடத்துல அனுப்புறாரு. அப்போ பார்வோனிடத்தில் போய் அவர்கள் முதலாவது என்ன பண்றாங்க, கடவுளை பற்றி சொல்லிவிட்டு இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்ய முடியாது கேட்கிறான். அப்பொழுது அந்த பார்வோன் அடையாளத்தை கேட்கிறான். அப்பொழுது அந்த மோசே என்ன செய்யறாரு, தனது கையில் இருந்த கோலை ஆரோனிடமாய் கொடுத்து நீ கீழே போடுன்னு சொல்லி சொல்றாரு. அதை போட்ட உடனே அந்த கோலானது பாம்பாக மாறியது. இதை பார்த்த பார்வோனின் மந்திரவாதிகளும் கூட தங்களிடமாய் இருந்த கோல்களை கீழே போட்டு பாம்பாக மாற்றினார்கள். அப்பொழுது மோசையின் கோலால் ஆன பாம்பானது மந்திரவாதிகளின் கோலால் ஆன பாம்புகளை விழுங்கி போட்டது. அப்ப இதை பார்த்த உடனே அந்த பார்வோனுடைய இருதயம், அவனுடைய மனம் கடினப்பட்டது, மோசையின் வார்த்தைக்கு செவி சாய்க்கல. அப்ப அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கடவுள் திரும்ப மோசைக்கு சொல்றாரு, நீ காலையில நீல நதிக்கு போ, அந்த இடத்துல பார்வோன் வருவான். அப்பொழுது நீ என்ன பண்ண, உங்ககிட்ட இருக்கிற கோலை ஆரோனிடமாய் கொடுத்து அந்த நீல நதியை தோடு என்று சொல்லி சொல்றாரு. அப்போ சொன்ன பிரகாரமாக அந்த தண்ணீரிலே நீல நதியில அந்த கோலை போட்ட உடனே அந்த நீல நதியானது என்னவானதான், ரத்தமாக மாறினது. எந்தெந்த இடத்துல எல்லாம் தண்ணீர் தேங்கி இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் தண்ணீர் இருக்கிறதோ அந்த எல்லா இடத்திலும் அந்த கோலை வைத்தான். அதனால எல்லா இடத்திலும் இருந்த தண்ணீரானது ரத்தமாக மாறினது, துர்நாற்றம் வீசியது, மீன்கள் எல்லாம் மடிந்து போனது. காரணம், கடவுள் பயம் இல்லாத பார்வோனுக்கு முன்பாக கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். நானே கடவுள் என்று சொல்லி அவர் வெளிக்காட்டுகிறார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, யாருக்காக? தம்மை நோக்கி பார்த்த இஸ்ரவேல் மக்களுக்காக, தம்மை நோக்கி பார்த்த இஸ்ரவேல் மக்களுக்காக கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்ப இன்றைக்கு நாம் கூட கடவுளுக்கு பயந்து அவருக்குள்ளாக வாழும் பொழுது கடவுள் நமக்கு எதிராக இருக்கிற எல்லாருக்கும் முன்பாக தம்மை வெளிக்காட்டுகின்றவராக இருக்கிறார், தமக்காக யுத்தம் செய்கின்றவராக இருக்கிறார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, நமக்கு எதிராக எத்தனை ஜனங்கள் இருந்தாலும், நமக்கு எதிராக யார் நின்றாலும் நாம் கடவுளை நோக்கி செபிப்போம், கடவுளை நோக்கி நாம கூப்பிடுவோம். கடவுள் நம்மை விடுதலையாக்குவார், கடவுள் நமக்கு துணைவராக இருப்பார், கடவுள் நமக்கு ஆரணான கோட்டையாக இருப்பார். இன்றைக்கு வேதம் இப்படியாக சொல்கிறது. யாத்திராகம் 7ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. இதோ என் கையில் இருக்கிற கோலை கொண்டு நதியின் தண்ணீர் மேல் அடிப்பேன், அது இரத்தமாய் மாறும், நதியில் இருக்கிற மீன்கள் சாகும், நதியும் நாறிப்போம், நதியின் தண்ணீரை எகிப்தியர் குடிக்க முடியாமல் ஆலோசிப்பார்கள், நானே கர்த்தர் என்பதை இதனால் அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். ஆம் என அன்பானவர்களே, இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக இருந்த அந்த பார்வோனுக்கு முன்பாக கடவுள் தம்மை வெளிப்படுத்தினார். நானே கர்த்தர் என்று சொல்லி தெரிந்து கொள்ளும்படியாக அந்த நைல் நதி முழுவதுக்கும் இரத்தமாக மாற்றினார். மோசையிடமா இருந்த கோலை கொண்டு அந்த தண்ணீரை அடித்த உடனே அந்த தண்ணீர் இரத்தமாக மாறினது. எகிப்தியர்களால் அந்த தண்ணீரை குடிக்க முடியாமல் போனது. இஸ்ரவேல் மக்களுக்கு
கடவுள் துணையா இருந்தார். ஆக இன்றைக்கு நாமும் கூட கடவுளை நம்பி அவருக்குள்ளாக வாழும் பொழுது கடவுள் நமக்கு துணைவராக இருக்கிறார். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வத்திற்கும் அல்ல நித்திய கடவுளே, இந்த ஆசீர்வாதமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இப்பொழுது கூட நாங்கள் உண்மையிலே நம்பிக்கை வைத்து உண்மையிலே விசுவாசம் வைத்து உமக்குள்ளாக வாழ்கிற பொழுது நீர் எங்களுக்கு துணைவராய் இருக்கிறீர், எங்களுக்காக நீர் யுத்தம் செய்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இனி எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நாங்கள் உண்மையே நம்பி இருக்கவோ உமக்குள்ளாக விசுவாசோடு வாழவோ உம்முடைய மகா பெரிய ஒத்தாசையினாலே எல்லாவற்றிலும் மேன்மையா இருக்கவும் இறைவன் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி இருக்கிறோம். இன்றைக்கு ஆங்காங்கே பார்க்கிற பொழுது மனிதனுக்கு விரோதமாய் மனிதன் எழும்பி அநேக உபத்திரவங்கள் அநேக பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அநேக குற்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீதாம் இல்லை எல்லாவற்றையும் மாற்றும்படியாக எல்லா மனிதர்களுக்குள்ளும் உம்முடைய அன்பு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி இருக்கிறோம். தொடர்ந்து நீர் எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளும், எல்லாரையும் நடத்தியுள்ளோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் திருப்பாத பணிஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.